ஐயா நம்ம திமுக பேசிட்டோம், ஏஐதிமுக பத்தி பேசிட்டோம். டிவிகே ஃபேக்டர் இருக்கு இந்த வாட்டி. சோ விஜய் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாப்புலரா இருக்கா, கிரவுட் தான் நிறைய வருது. அவர் அருண்ராஜ் இங்க தான் இருக்கிறாரு. எஸ், அவருக்கு ஏதாவது செய்தி சொல்ல விரும்புறீங்களா? நீங்க ஆசைப்பட்டீங்களா அவங்களோட ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்களா? ஒரு கட்சி இருந்தால் இருக்கத்தான் செய்யும். அதுல எந்த மாறுபட்டு கருத்தும் கிடையாது. சூழ்நிலைக்கு தக்கவர் தான் அந்தந்த கட்சி தலைவர்கள் முடிவு செய்வார். as an actor உங்களுக்கு விஜய் பிடிக்குமா சார்? ஒரு சிறந்த நடிகர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படியா? ஆனா அவர் பொலிட்டிக்கல் அரசியல்ல எப்படி evaluate பண்ணுவீங்க? இப்பொழுதுதான் அரசியல் கட்சியை துவக்கி இருக்கின்றார். அவர் முழுக்க முழுக்க நம்புவது அவர் ரசிகர். நாங்கள் முழுக்க முழுக்க நம்புவது மக்களுடைய பலன், மக்களுடைய நம்பிக்கையை. ஏனென்றால் நான் அரசியலுக்கு வந்து 51 ஆண்டு காலம் ஆகிறது. 10 முறை தேர்தலை கண்டிருக்கின்றேன். 3 முறை சட்டமன்ற தேர்தல், 7 முறை சட்டமன்ற தேர்தல், 3 முறை நாடாளுமன்ற தேர்தல். நான் ஒரு கிளைக்கழக செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அதுக்கு பிறகுதான் முதலமைச்சர். களம் முழுவதும் தெரியும். தமிழகத்திலே எந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, எந்த தொகுதியில் என்ன பிரச்சனை என்று முழுமையாக எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதேபோல் கட்சியிலும் நான் அடிமட்டத்திலிருந்து வந்த காரணத்தினாலே ஒவ்வொரு மட்டத்திலும் என்ன நிகழ்வு நடைபெறுகின்றது, எப்படி கட்சி வளர்க்க வேண்டும், எப்படி கட்சி தொண்டனை இந்த தேர்தலில் ஈடுபட செய்ய வேண்டும் என்று எங்களிடத்தில் அனுபவம் இருக்குது. என்னை விட முதிர்ந்தவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கின்றார்கள், அனுபவம் நிறைந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் பல முறை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்கள், அமைச்சராக இருக்கின்றார்கள். அவர்களோட அந்த பலமெல்லாம் எங்களிடத்தில் இருக்கின்றது. அவர் புதிதாக கட்சியை துவக்கியிருக்கின்றார். தேர்தலை முடிந்த பிறகுதான் அதற்கு உறுதி சொல்ல முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த காரணத்தினாலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து தமிழகம் இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பதற்கு காரணம் அடித்தளம் விட்டது அதிமுக. நீங்க குறி சொல்ல இல்ல, நீங்க குறி சொல்ல வேணாம். உங்க கணிப்பு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இல்ல, அது வந்து மக்கள் தான் முடிவு செய்வார்கள், நான் முடிவு செய்வது கிடையாது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டியவர்கள். தீர்ப்பு கொடுக்கின்ற இடத்தில் நான் அல்ல, தீர்ப்பை பெறுகின்ற இடத்தில் தான் நான் இருக்கின்றேன். இல்ல, நீங்க கணிப்பு, உங்க கணிப்புல எங்க கணிப்புல அதிமுக ஆட்சிக்கு அமையும். இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். இல்ல, நான் என்ன கேட்கிறேன், நான் கேள்வியை வித்தியாசமா கேட்கிறேன். உங்க கணிப்புல டிவிகேக்கு எத்தனை சதவீதம் வாக்கு கிடைக்கும்? ஒன்று, கூட்டணி என்ற பேச்சுக்கு வாய்ப்பே கிடையாதா? இனிமேல் தமிழகம் 3 கார்னர்ட் ஃபைட்டா தான் இருக்க போகுதா? அதாவது எத்தனை முனை போட்டி என்பது இப்பொழுது சொல்ல முடியாது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அதை நிச்சயமாக சொல்ல முடியும். இரண்டாவது, எத்தனை சதவீத வாக்கு என்று சொல்லீர்கள். அவர் ஒரு தேர்தலையாவது சந்திக்கப்பட்டிருந்தால் அவருடைய வாக்கு சதவீதம் தெரியும். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி, இன்னும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியாகவும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாகவும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, பல தேர்தல்களை போட்டியிட்டு அவர்களுக்கு என்ன சதவீத வாக்கு பெற்றிருக்காங்க என்று நிலவரம் தெரியும். இப்பொழுதுதான் ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார்கள், முதல் முறையாக தேர்தலை சந்திக்க இருக்கின்றார்கள். இந்த தேர்தல் முடிவில் தான் அவர்கள் எத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்பதை சொல்ல முடியும்.